அனைவருக்கும் அன்பான வணக்கம். முருக பக்தர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவில் பொன்னூதி மலை, காங்கேயத்திலிருந்து தாராபுரம் செல்கின்ற வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை அமைந்துள்ளது. இங்கு கொங்கண சித்தரே இந்த முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். கொங்கண சித்தர் இங்கே செட்டி தம்புரான்னு சொல்லி இங்கே கீழே கொங்கண சித்தருடைய சீடர்கள் ஜீவ சமாதி அங்கே இருக்குது. நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ இதில் நான் லிங்க் பண்ணுறேன். இந்த முருகப்பெருமானை கொங்கண சித்தர் தான் வழிபட்டார். இந்த கொங்கண சித்தரை குகை அங்கே பாருங்கள், மேலே தெரியுது பார்த்தீங்களா? அந்த உச்சி பிள்ளையார் கோவிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா கொங்கணர் தவம் செய்த இடம் அங்கே இருக்குது. இந்த கோயிலில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ வேண்டது வேண்டும் வண்ணமே இந்த உத்தண்ட வேலாயுத சுவாமி நிறைவேற்றி கொடுக்குறார். கொங்கண சித்தர் தங்கத்தை ஊதி பொன்னாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே இந்த திருத்தலத்துக்கு இங்கே பூஜை செஞ்சுட்டு அவர் அந்த மலையில் போய் குகையில தங்கி இருந்ததா தான் தியானம் பண்ணினதா சொல்லப்படுது இந்த கோவிலில் வரலாறு. இந்த கொங்கண சித்தர் நடந்தே திருப்பதி சென்று அங்கே ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படிங்கிறது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு வந்தீங்கனாலே கோடி புண்ணியம். தெரியாதவங்க இந்த கோவிலை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கொங்கண சித்தருடைய அருளையும் உத்தண்ட வேலாயுத சுவாமியினுடைய திருவருளையும் பெற்று செல்லுங்க. நான் செட்டி தம்புரான் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அதை வீடியோவை எடுத்து இதில் லிங்க் பண்ணி போடுறேன். முருகப்பெருமானுடைய திருவருளும் கொங்கண சித்தருடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த இடம்தான் கொங்கண சித்தருடைய சீடர்களுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ள இடம். இங்கு ரொம்ப விசேஷமாக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ வேண்டதை முருகப்பெருமான் நடத்தி கொடுக்குறாரு. இந்த சித்தர்களும் நடத்தி கொடுக்குறாங்க. கொங்கண சித்தர் அவரே அந்த முருகனை சூட்சமமாக போய் இன்றளவிலும் வழிபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி என்று இங்கு நல்ல விசேஷமாக இருக்கும். கொங்கணர் சித்தருடைய குகைக்கு சென்று மேலே 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். போனோம் அப்படின்னா அங்கே பெரிய அன்னதானமெல்லாம் போடுறாங்க. அங்கே மூலிகை சாறு எல்லாமே கொடுக்குறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரவில் அங்கே தங்கி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுக்குறாரு. பாருங்க.